இதே தீ மிதிக்கிறோம்ல, நாங்கள் அதில் வந்து நடந்து வரும்போது எந்த ஒரு இதுவுமே தெரியாது. இப்போ நீ காலை 40 வருஷமா மிதிக்கிறேன். 40 வருஷமா தீ மிதிக்கிறீங்களா? இன்னைக்கும் எதுவுமே தெரியாது. 40 வருஷமா மிதிக்கிறேன். இந்த பாருங்க, ஏதோ ஒரு கொப்பலாம் இருக்கா? அதான் நாங்கள் நம்புகிறோம். நான் போன இதுக்கு முன்னாடி நான் தான் பெண்களும் இறங்குறாங்களா? எல்லாருமே அதாவது குழந்தை இல்லாதவங்க, குடும்பத்தில் பிரச்சனை, எல்லாருமே இறங்குவாங்க. குளிச்சுட்டு வந்துட்டு காலையில் வந்து இந்த தீ மிதி ஆரம்பிக்குது இல்லை, அப்போ எல்லாமே குளிச்சுட்டு வந்துடுவாங்க. குளிச்சுட்டு வந்து எல்லாருமே தீ இறங்குவாங்க. ஆனால் இப்போ இவ்வளோ வருஷம் நீங்கள் சொன்னீங்க 200-300 வருஷமா இதை நாங்கள் கடைபிடிக்கிறோம்னா நம்ம ஒரு நம்பிக்கை. அதே நேரத்தில் பலன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மாதிரி என்னெல்லாம் வேண்டுனா நடக்குதா? அந்த மாதிரி நடக்குது. என்னெல்லாம் வேண்டி நடந்திருக்குண்ணா? அதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு காரணம் நான் ஒன்று சொல்ல போகிறேன் உங்களுக்கு. நான் வந்து எனக்கு 2 பையன். சரி, நம்ம பையன் 2 பேரும் நல்லா இருக்கணும், இப்படியெல்லாம் போகணும்னு நினச்சேன். அது நடந்துச்சு. எனக்கு ஏதாவது வேலைக்கு போகணும், அரசாங்க வேலைக்கு அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அது நடந்துச்சு 2 பையனுக்குமே. ஒரு பையன் வந்து மும்பை ஏர்போர்ட்டு, இன்னொரு பையன் தாலுகா போலீஸு. 2 பேரும் போயிட்டாங்க. நினைக்கும் போது கண் கலங்குது. இந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வம். அதே மாதிரி நிறைய பேர் அவங்க வேண்டுதல் தான் சார், எல்லாம் அவங்க வேண்டிக்கிறாங்க. அவங்க நடக்கிறதுனால வந்து அதுக்கு இதாக என்ன நடந்துச்சு. எலுமிச்சம்பழம் மாலை அது அதே அடுத்தவங்களை பற்றி நான் பேசல, எனக்கு நடந்துச்சு. 2 பசங்களும் நல்ல விதமாக வரணும்னு நினச்சது நடந்து வந்துட்டாங்க. சின்ன ஒரு பட்டு துணி, அதோட வேண்டுதலே அதான். என்ன பண்ணுவீங்க? அதை வந்து போடுவாங்க. இல்லைன்னா எலுமிச்சம்பழம் மாலை, இது 2 தான் போட்டு சாமி செய்யறது. பக்தர்கள்லேருந்து பொதுமக்கள் செய்யறது அது மட்டும்தான். வேற எதுவும் பெரிய அமௌண்ட் டொனேஷனோ வேற எதுவும் அதெல்லாம் கிடையாது. சில பேர் இந்த கை இந்த இது இருந்தால் வாங்கி வைப்பாங்க. ரொம்ப அவங்க அந்த வெளியில லோக்கல்ல வாங்கி இது பண்ணுவாங்க. அது நிறைய இருக்கு எங்கள்கிட்ட. இப்போ வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வராங்க, நிறைய வரும். அதாவது எந்த வருஷத்தோடையும் இந்த வருஷம் பயங்கர ரஷ். இந்த ஏரியாவில் எங்க ஊர்ல மட்டும் சார் இருக்கு. இதே தீ மிதிக்கிறோம்ல, நாங்கள் அதில் வந்து நடந்து வரும்போது எந்த ஒரு இதுவுமே தெரியாது. இப்போ நீ காலை 40 வருஷமா மிதிக்கிறேன். 40 வருஷமா தீ மிதிக்கிறீங்களா? இன்னைக்கும் எதுவுமே தெரியாது. 40 வருஷமா மிதிக்கிறேன். இந்த பாருங்க, ஏதோ ஒரு கொப்பலாம் இருக்கா? அதான் நாங்கள் நம்புகிறோம். நான் போன இதுக்கு முன்னாடி நான் தான் பெண்களும் இறங்குறாங்களா? எல்லாருமே அதாவது குழந்தை இல்லாதவங்க, குடும்பத்தில் பிரச்சனை, எல்லாருமே இறங்குவாங்க. குளிச்சுட்டு வந்துட்டு காலையில் வந்து இந்த தீ மிதி ஆரம்பிக்குது இல்லை, அப்போ எல்லாமே குளிச்சுட்டு வந்துடுவாங்க. குளிச்சுட்டு வந்து எல்லாருமே தீ இறங்குவாங்க. ஆனால் இப்போ இவ்வளோ வருஷம் நீங்கள் சொன்னீங்க 200-300 வருஷமா இதை நாங்கள் கடைபிடிக்கிறோம்னா நம்ம ஒரு நம்பிக்கை. அதே நேரத்தில் பலன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மாதிரி என்னெல்லாம் வேண்டுனா நடக்குதா? அந்த மாதிரி நடக்குது. என்னெல்லாம் வேண்டி நடந்திருக்குண்ணா? அதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு காரணம் நான் ஒன்று சொல்ல போகிறேன் உங்களுக்கு. நான் வந்து எனக்கு 2 பையன். சரி, நம்ம பையன் 2 பேரும் நல்லா இருக்கணும், இப்படியெல்லாம் போகணும்னு நினச்சேன். அது நடந்துச்சு. எனக்கு ஏதாவது வேலைக்கு போகணும், அரசாங்க வேலைக்கு அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அது நடந்துச்சு 2 பையனுக்குமே. ஒரு பையன் வந்து மும்பை ஏர்போர்ட்டு, இன்னொரு பையன் தாலுகா போலீஸு. 2 பேரும் போயிட்டாங்க. நினைக்கும் போது கண் கலங்குது. இந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வம். அதே மாதிரி நிறைய பேர் அவங்க வேண்டுதல் தான் சார், எல்லாம் அவங்க வேண்டிக்கிறாங்க. அவங்க நடக்கிறதுனால வந்து அதுக்கு இதாக என்ன நடந்துச்சு. எலுமிச்சம்பழம் மாலை அது அதே அடுத்தவங்களை பற்றி நான் பேசல, எனக்கு நடந்துச்சு. 2 பசங்களும் நல்ல விதமாக வரணும்னு நினச்சது நடந்து வந்துட்டாங்க. சின்ன ஒரு பட்டு துணி, அதோட வேண்டுதலே அதான். என்ன பண்ணுவீங்க? அதை வந்து போடுவாங்க. இல்லைன்னா எலுமிச்சம்பழம் மாலை, இது 2 தான் போட்டு சாமி செய்யறது. பக்தர்கள்லேருந்து பொதுமக்கள் செய்யறது அது மட்டும்தான். வேற எதுவும் பெரிய அமௌண்ட் டொனேஷனோ வேற எதுவும் அதெல்லாம் கிடையாது. சில பேர் இந்த கை இந்த இது இருந்தால் வாங்கி வைப்பாங்க. ரொம்ப அவங்க லோக்கல்ல வாங்கி இது பண்ணுவாங்க. அது நிறைய இருக்கு எங்கள்கிட்ட. இப்போ வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வராங்க, நிறைய வரும். அதாவது எந்த வருஷத்தோடையும் இந்த வருஷம் பயங்கர ரஷ். இந்த ஏரியாவில் எங்க ஊர்ல மட்டும் சார் இருக்கு.